கண்ணியமானவர்களே, நம்முடைய அனைத்து தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதனுடைய பலன் என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் இந்த ஒரு திக்ரினுடைய பலனே ஒரு மிகவும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். நம்மினுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை உடனுக்குடன் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்ர். அது மட்டுமல்லாமல் இந்த திக்ரை ஓதிவிட்டு யார் துவா கேட்டு எழும்புவாரோ அவர் எழும்பும் முன் அவருடைய தேவை நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து நீங்கள் ஓத தொடங்குங்க. ஏன்னா நீங்களே கமாண்ட் பண்ணுவீங்க, ஹஸ்ரத் இந்த ஒரு திக்ர் என்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கக்கூடிய ஓதக்கூடிய எல்லோருமே நீங்களே கமாண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவிற்கு உங்களுடைய துவாவிற்கு உடனடியாக பதில் தரக்கூடிய, உங்களுடைய தேவைகளை உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். இந்த ஒரு திக்ரை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னா, எல்லா தொழுகைக்கு பின்னாடியும் 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் 5 முறை வளமையாக இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா போதும். உங்களுடைய என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும். மனிதனுக்கு தேவை என்பது இல்லாமல் இருக்காது. தேவையற்றவன் அப்படின்னு சொன்னால் இறைவன் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தேவையில்லாதவன். மற்ற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரீதியாக ஏதாவது ஒரு காரணமாக தேவை என்பது நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட நம்முடைய அனைத்து தேவைகளையும் இந்த ஒரு திக்ர் இன்ஷா அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தரும். அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ர் என்ன அப்படின்னா, சையதுல் இஸ்திஃபார். இந்த சையதுல் இஸ்திஃபாருங்களுடைய சிறப்பு எப்படின்னா, யார் ஒருவர் இந்த ஒரு திக்ரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் வளமையாக ஓதி வருவாரோ அவரினுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திக்ரை ஒருவர் ஒரு நாளில் ஓதிட்டு மரணிக்கிறாரோ அவரினுடைய தங்குமிடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கும் சொர்க்கத்திற்கும் நடுவில் எந்த ஒரு திரையும் இருக்காது, டைரக்ட் சொர்க்கம். இப்போ வஃபாத் ஆகிட்டார் அப்படின்னா டைரெக்டாக போயிடுவார் சொர்க்கத்துக்கு. எந்த விதமான கேள்வி கேட்பாடும் கிடையாது, யார்கிட்டையும் போய் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, எந்த ஒரு கபர் வேதனை எதுவுமே கிடையாது, டைரக்ட் சொர்க்கம். அப்படிப்பட்ட டைரக்ட் சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ர் உலகத்தில் ஒரு சிறப்பான திக்ர் ஒன்று இருக்குது. ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னா அதை இந்த ஒரு திக்ர் தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட பலன்கள், வறுமையை நீக்கக்கூடிய ஒரு திக்ர், இன்னும் கடன் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு திக்ர், இன்னும் நமக்கு என்ன நோய்கள் இருந்தாலும் இந்த ஒரு இஸ்திஃபார், சையதுல் இஸ்திஃபாரை ஊதிட்டு நம்ம தண்ணியில் ஊதி குடித்தோம் அப்படின்னா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயும் நமக்கு குணமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் யாரெல்லாம் இந்த சையதுல் இஸ்திஃபாரை ஓதிட்டு ஒரு நலவான காரியத்தை ஆரம்பம் செய்கிறாங்களோ அந்த காரியம் தோல்வியுறாமல் வெற்றி கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க, அப்போ ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக பிரயாணம் செய்கிறீங்க, அல்லது ஒரு தொழில் தொடங்குறீங்க, அல்லது காலையில் கடை திறக்கிறீங்க, வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அல்லது ஆஃபீஸ் திறக்கிறீங்க, இப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது சையதுல் இஸ்திஃபாரை ஓதிட்டு ஒருவர் அந்த ஒரு காரியத்தை செய்வாரோ அந்த ஒரு காரியம் தோல்வியுறாமல் வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த சையதுல் இஸ்திஃபாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய வழிமார்கள், இன்னும் நிறைய ஷேகுமார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஷேகுமார்களினுடைய தேவை பூர்த்தி ஆவதற்கு அவர்கள் ரகசியமாக பின்பற்றக்கூடிய திக்ர்களில் மிகவும் முக்கியமான திக்ர் இந்த சையதுல் இஸ்திஃபார் தான். எங்களுக்கே உலமாக்களுக்கே ஏதாவது தேவை ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் ஓதக்கூடிய ஒரு திக்ர் என்னென்னா இந்த சையதுல் இஸ்திஃபார் தான். இன்ஷா அல்லாஹ் நான் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு திக்ரை ஓதாமல் இடத்தை விட்டு எந்திரிக்கவே மாட்டேன். அந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு திக்ர் நிறைய முறை எனக்கு பலன் கொடுத்துருக்கின்றது. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு திக்ரை ஓதி பழகுங்க. உங்களுடைய தேவைகள் ஒன்று கூட இருக்காது, அனைத்து தேவையும் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும். அப்படிப்பட்ட அந்த சையதுல் இஸ்திஃபார் நான் ஓதுறேன், கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி தமிழ்லையும் போடுறேன், அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் ஓதி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅது
அபூ உலக பிநிஅமதிக அலைய வ அபூ உலக பித்தம்பி ஃபஇன்னஹு லா யஃபிரு துனூப இல்லா அந்த. சிம்பிளான திக்ர், ஓதுவதற்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. இந்த ஒரு திக்ரை எத்தனை முறைனா 5 முறை, 5 நேர தொழுகைக்கு பின்னாடியும் வளமையாக ஓதிவாங்க. 3 நாட்களில் உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.